பிரம்மச்சரியம் ஆகியவற்றின் வடிவமாக நாம் வணங்கும் மாவீரன் அனுமனை குறித்து நாம் அறிவோம். ஆனால் அந்த அனுமனுக்கு ஒரு மகன் இருந்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சொல்லப்படும் இராமாயண காவியம் அனுமனின் வீர மகனான மச்சானுவை பற்றி பேசுகிறது. வாருங்கள், கதைக்குள் பயணிப்போம். வானரப் படைகள் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்துடன் மாபெரும் பாறைகளை கொண்டு வந்து கடலில் வீசி சேது பாலத்தை கட்டிக்கொண்டிருந்தன. ஆனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் முதல் நாள் கட்டப்பட்ட பாலம் சிதைந்து கிடந்தது. பவனபுத்திரனான அனுமன் கடலுக்குள் இறங்கினார். நீரின் ஆழத்திற்கு சென்ற அனுமன் அங்கே ஒரு அதிசய காட்சியை கண்டார். பேரழகு கொண்ட ஒரு கடற்கன்னி இளவரசி தன் தோழியருடன் சேர்ந்து வானரங்கள் போட்ட பாறைகளை ஒவ்வொன்றாக அகற்றி வந்தாள். அவள்தான் லங்காதிபதி இராவணனின் மகள் சுவர்ணமச்சா. தன் தந்தையின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவள் இராமரின் பாலம் கட்டும் பணியை தடுத்து வந்தாள். அனுமன் அவளை தடுத்து நிறுத்தி இராவணன் செய்த அதர்மத்தையும் தாங்கள் தர்மத்தை நிலைநாட்டவே போரிடுவதையும் அழகாக எடுத்துரைத்தார். அனுமனின் வார்த்தைகளில் இருந்த உண்மையும் அவரது கண்களில் தெரிந்த தேஜஸும் சுவர்ணமச்சாவின் மனதை மாற்றின. அவள் அனுமன் மீது காதல் கொண்டாள். பாலம் கட்டுவதை தடுப்பதையும் நிறுத்தினாள். அனுமனின் பிரம்மச்சரிய விரதத்திற்கு களங்கம் வராமல் இந்த கதை அழகாக பின்னப்பட்டுள்ளது. இலங்கையை எரித்தபின் தன் வாளின் வெப்பத்தை தணிக்க அனுமன் கடலில் மூழ்கிய போது அவரது உடலில் இருந்து சிந்திய வியர்வை துளியை சுவர்ணமச்சா அருந்தியதாகவும் அதன் மூலம் அவள் கருவுற்று மச்சானுவை பெற்றெடுத்ததாகவும் தாய்லாந்து இராமாயணம் கூறுகிறது. மச்சானு தன் தந்தையைப் போலவே வானர முகமும் தாயைப் போலவே மீன் உடலும் கொண்ட ஒரு விசித்திர குழந்தையாக பிறந்தான். தன் மகன் தன் தந்தை இராவணனின் கைகளில் சிக்கக்கூடாது என்று அஞ்சிய சுவர்ணமச்சா அவனை ஒரு தாமரை இலையில் வைத்து கடலில் மிதக்க விட்டாள். கடலில் மிதந்து வந்த அந்த குழந்தையை பாதாள உலகின் அரசனான மைராவணன் கண்டெடுத்தான். அவனுக்கு மச்சானு என்று பெயரிட்டு தன் சொந்த மகனைப் போல வளர்த்தான். மச்சானு வளர்ந்து ஈடு இணையற்ற வீரனாக பாதாள உலகின் நுழைவாயிலை காக்கும் சக்தி வாய்ந்த காவலனாக மாறினான். போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது மைராவணன் தந்திரமாக இராமனையும் லட்சுமணனையும் கடத்தி காளிக்கு நரபலி கொடுப்பதற்காக பாதாள உலகிற்கு கொண்டு சென்றான். அவர்களை மீட்க அனுமன் பாதாள லோகத்தை நோக்கி பாய்ந்தார். பாதாள உலகின் வாயிலில் அனுமனை ஒரு வீரன் தடுத்தான். யார் நீ? வழியை விடு என்றார் அனுமன். நான் இந்த பாதாள உலகின் காவலன். என்னை வீழ்த்தாமல் ஒரு ஈ கூட உள்ளே நுழைய முடியாது என்று கர்ஜித்தான் மச்சானு. இருவருக்கும் இடையே பயங்கரமான யுத்தம் மூண்டது. இளைஞனே, நீ யார்? உன் பெற்றோர் யார் என்று கேட்டார். அப்போது மச்சானு அமைதியாக கூறினான், என் தாய் கடற்கன்னி இளவரசி சுவர்ணமச்சா, என் தந்தை மாவீரன் அனுமன். அந்த வார்த்தைகளை கேட்ட மாருதி தன் எதிரில் நிற்பது தன் ரத்தம், தன் மகன் என்பதை அறிந்து பூரித்துப் போனார். தன் மகனை அன்புடன் அணைத்துக் கொண்டார். தந்தையே, என்னை வீழ்த்தி நீங்கள் உள்ளே செல்லலாம். பாதாள லோகத்தின் ரகசிய வழி அங்கே இருக்கிறது என்பதை தன் தந்தைக்கு புரிய வைத்தான்.